Full tank. Tank full. Camera. YouTube channel. Free la. Illa camera la irukla YouTube channel. Okay. Live la போய்டுமா? இல்ல எங்க போறோமோ எல்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே போறோம். எல்லாமே வரும். ஓகேண்ணா போய்ட்டேன். கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சு பெட்ரோல். இப்போது கரெக்டாக எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோன்னா 850க்கு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஆக்டில் வேறு லக்கேஜ் வேறு ஒழுங்காக டைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 1:19 ஆகுது. இன்றைக்கி 14th March. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருச்சி தான் போகிறோம். இங்கேருந்து திருச்சி வந்து 133 kilometers 2 hours 51 minutes கூகுள் சொல்லுது. கோப்ரோ ஆங்கிளுக்கு போயிடலாம். லக்கேஜெலாம் ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு. கரெக்டாக தான் இருக்குது. லெட்ஸ் கோ. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் ராஜு. ஹோப் யூ கிரேட் டே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி தான் போகிறோம். இப்போ எதுக்கு போகிறோன்ட்டு போகிற வழியில் அப்படியே சொல்கிறேன். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஃபியூலுக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து கூகுள் எவ்வளோ நேரம் சொல்லணும்னா 2 hours 45 minutes சொல்லுது. எத்தனை கிலோமீட்டர்னா 133 kilometers. இந்த வீடியோவில் நிறைய இதில் கமெண்ட்ஸ்லாம் போன வீடியோ போட்டிருந்த கமெண்ட்ஸுக்கெலாம் வந்து நான் ரிப்ளை பண்ணலான்னு இருக்கேன். லெட் டூ இட். ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. ரெக்கார்ட் ஆகிட்டு சார். யா போ அப்படியே பேசலாம். இப்போ நம்ம எது வழியாக திருச்சி போக போகிறோன்னா மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி டேரெக்டாக. இப்போ தான் மயிலாடுதுறை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்னும் 144 kilometers டு மோர் ரீச் திருச்சிராப்பள்ளி. இப்போ எதுக்கு நான் அங்கே போயிட்டுருக்கேன்னா ஐ எம் கோயிங் டு காலேஜ். அங்கே தான் திருச்சியில் தான் காலேஜ் படிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, போன வீடியோ போட்டிருந்தேன் தரங்கம்பாடி வீடியோ. அது யாருக்காச்சும் தெரியலனா போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதில் நிறைய பேர் பர்சனலாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் வந்து போகிறப்போ அப்படி போகிற வழியில் அப்படி ரிப்ளை பண்ணுறேன். இது ஆக்சுவலாக ஒரு ஜாலி லாக். ஸ்பீடு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாமல் 80, 90, 70 அதுமாரி தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஆடியோ எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. போன வீடியோவுக்கே இல்லை, ரொம்ப ஆடியோ வந்து கேவலமாக இருந்தது. இந்த தடவை லைட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெக்கார்டில் தானே இருக்குது. பின்னாடி வேறு அப்பப்போ அந்த பேக் வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ டைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ லூஸ் ஆகி முன்னாடி வந்துடுது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து 112 kilometers டு ரீச் திருச்சி.
ஆக்சுவலாக மேப்பு தேவையில்லை, இந்த ஏரியா தான் அடிக்கடி பழக்கப்பட்ட ஏரியா. ஆனால் ரொம்ப நாள் ஆகுது பாஸ் இந்த வண்டியை வந்து நம்ம ஹைவேக்கு எடுத்துகிட்டு போய். இப்போ லாஸ்ட்டாக மேகமலை ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போனது, அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப அது வந்து கோப்ரோ அப்போ இல்லை, நார்மல் ஃபோனில் வச்சு தான் எடுத்தது. எக்ஸ்கியூஸ் மீ. குத்தாலம்ன்ற ஒரு பிளேஸ் இப்போ தான் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக வந்து 111 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் திருச்சி. அந்த கமெண்ட்ஸுக்கெலாம் இப்போ ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ரீயான ரோட்டுக்கு போனோன்னையும் நான் அதை மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கமெண்ட்ஸுக்கு வந்து ஒருத்தர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் பேரெல்லாம் ரிவீல் பண்ண விரும்பலை. ஃபஸ்ட்டு கமெண்ட்டை வந்து நான் சொல்கிறேன். ஏன் அதிகமாக நீங்கள் வந்து ரைடிங் கியர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு கேட்டிருந்தார். எதனாலனா இப்போ தான் நான் ரைடெலாம் ரைடெலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தனியாக வந்து அமௌண்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடி சீக்கிரம் வாங்கிடுவேன். ஒரு 2 months லாஸ்ட்லேயே வாங்கினாலும் வாங்கலாம். அது தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளவுஸ் மட்டும் தான் வச்சு மேகமலை திருச்சி ஒரு 3 or 4 times போயிருக்கேன் இந்த பைக்கில். நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, ஏன் பேசலை போன வீடியோவுக்கு, தரங்கம்பாடி வீடியோஸ் அதை யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஃபஸ்ட்டே சொன்னேன், லிங்க் தரேன், கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஏன் பேசலை அப்படின்னுங்க. ஃபஸ்ட்டு அந்த அந்த ஷார்ட் ரைட் கிளம்பும் போது நம்மளோட கோப்ரோவோட மவுண்ட்டு வந்து உடனே என்கிட்ட ஸ்பேர் ஒன்று இருந்துச்சு. அதுதான் நான் இப்போ மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இது மைக் செட்டப்லாம் இப்போ பண்ணவே இல்லை. இப்போயும் மைக் செட்டப் இல்லை. நார்மலாக அந்த லேப் மைக்கில் ஃபோனில் கனெக்ட் பண்ணி தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் அதிகமாக பேச முடில. சாரி ஃபார் த ரீசன். ஆனால் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து அந்த மைக்கோட அடாப்டரும் வாங்கிடுவேன். ரைடிங் கியர்ஸ், மைக் அடாப்டர், மைக் 3மே வாங்க வேண்டிய இது இருக்குது. அதெல்லாம் வாங்கிடலாம். அடுத்தது என்ன கமெண்ட் வந்துருந்ததுன்னா, தேர்ட் கமெண்ட் வந்து, ஏன் ஸ்பீடு நீங்கள் வந்து அந்த ரோட்டில் வந்து போகல அப்படின்னாங்க. ப்ரோ, அது வந்து நார்மல் 1 lane ரோடு, இட்ஸ் நாட் ஹைவே. ஸ்பீடு வந்து 60-70 போகிறது எங்கள் பெருசு. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதிகம் உங்க, அதனால தான் நான் வந்து ஸ்பீட் போகல. அப்படி ஸ்பீட் போகணுன்னா நீங்கள் ப்ராப்பராக கியர்ஸ் வேர் பண்ணிட்டு போகணும். கரெக்டாக இது வந்து ஃபுல்லாக வந்து வில்லேஜ் தான். நான் வெளில போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணியாச்சு. இங்கேருந்து இப்போது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா, கரெக்டாக 105 கிலோமீட்டர்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து மோட்டோ லாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முகேஷ் ப்ரோ மீட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போது எங்கே போயிட்டுருக்கேன்னா, கும்பகோணம் போக போகிறேன். இன்னும் வந்து 97 கிலோமீட்டர்ஸ் 2 hours 24 minutes போகிறோன்னு சொல்லுது. இன்னொரு வே ஒன்று இருக்குது, அந்த ஆடுதுறை டு கும்பகோணம். அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ரோடு. இந்த ரோடு ஏதோ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். கும்பகோணத்தை கிராஸ் பண்ணி இப்போ தான் தஞ்சாவூர் ரோடு போயிட்டுருக்கோம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். இப்படி நான் நல்ல ஒரு வியூ வந்தோடனையும் பார்த்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 100 கிலோமீட்டர்ஸ் 2 hours 10 minutes சொல்லுது. திருச்சி பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. இது காலேஜில் வந்து கொரோனா பாசிட்டிவ்னால காலேஜ் வந்து இப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. தஞ்சாவூர்கிட்ட வந்துட்டோம். கால் பண்ணாங்க, நான் ரிட்டர்ன் டு ஹோம். இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ரீசனுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்லோட் பண்ணுவோன்னா என்னன்னு தெரியல. டு பி கண்டினியூ டு திருச்சி vlog. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பாய். பார்த்தீங்கன்னா நியூ ஹைவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஏரியாலையும் ஒரு ஹைவே
இந்த ஏரியாலையும் ஒரு ஹைவே வரப்போகுது. என்ன ஹைவேனா இது வந்து கும்பகோணம் டு தஞ்சாவூர் ஹைவே பைபாஸ். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது மட்டும் போட்டால் போதும். இப்போ இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா கும்பகோணம் டு தஞ்சாவூர் ரோடு வந்து இருக்கிறதுலே வெரி 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 பேட் கண்டிஷன். ரொம்ப மோசமான ரோடு அது. இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாச்சு ரைடர் ரொம்ப மோசங்க. நான் பிரிட்ஜு ஒர்க் போயிட்டுருக்கு இப்போ தான். செம்மையாக இருக்கான அந்த ரோடு. இன்னும் ஃப்ரண்ட்லலாம் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ண முடியலை. சாரி ஃபார் தட். நான் திருச்சி போவேன். அப்போ வந்து இதே ரோட்டில் வந்து உங்களுக்கு அந்த இது இப்போ தான் இங்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அங்கே ஹைவே போட்டாங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஹைவே இருக்குது. 4 லைன் ரோட் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து சிங்கிள் லைனில் தான் விட்டுருக்காங்க. அந்த லைனை வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள், சுற்றி பாருங்கள், எவ்வளோ பெரிய எவ்வளோ ஹைவே வரப்போகுது. நல்ல விஷயம் என்னன்னா இது மட்டும் தாங்க. Turn us to thousands, and we'll